Decode the world unfiltered. டிட்வா புயல் தாக்கத்தினால இலங்கையில் $320 பில்லியன் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு. அது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அண்மையில் தாக்கிய டிட்வா புயலால் இலங்கையில் 17 மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாவட்டங்கள் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்திக்கு 84% வரை பங்களிக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இதனால் மொத்த ஜிடிபியில் 0.75% முதல் 1% வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருப்பதா இப்போதைக்கு கணக்கிடப்படுது. தேயிலை ஏற்றுமதி தான் மிக முக்கியமான பிரதானமான வருவாய் இலங்கையை பொறுத்த வரைக்கும். தேயிலை ஏற்றுமதி மூலமாக இலங்கைக்கு ஆண்டுதோறும் 11,000 கோடியிலிருந்து 13,000 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்துட்டு இருக்குது. சிலோன் டீ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற தேயிலை துறை. நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அந்நிய செலாவணியை ஈட்டு தரதுல ஒரு மிக முக்கியமான தூணா இருக்கக்கூடிய ஒன்று. தேயிலை தோட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பாக மலையக தமிழ் மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு துறைன்னு பார்க்க முடியும். இப்போ இந்த பேரிடரில் பதுளை, நுவரெலியா, காண்டி அப்படின்னு இந்த மத்திய மலை மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இங்கே ஏற்பட்ட பெரிய சரிவு, அந்த இடத்துல தான் இலங்கையினுடைய உயர்தர தேயிலை உற்பத்தி மையங்கள் இருக்கின்றன. கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் பல தேயிலை தோட்டங்கள் அடியோடு அழிந்திருக்கின்றன. நிலச்சரிவுகளால் மலைப்பகுதிகளை கொழும்பு துறைமுகத்தோடு இணைக்கக்கூடிய சாலைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் மழையில் தப்பித்த கொஞ்சம் நஞ்சம் தேயிலை இலைகளை தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போகிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. பதப்படுத்தி அதுக்கு பிறகுதான் அதை தேயிலையை ஏற்றுமதிக்கு அனுப்ப முடியும். அப்படி அனுப்புறதுலையும் நிறைய சிக்கல் நிலவுது. தீவு முழுவதும் ஏற்பட்ட மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு தடை இருக்கு இல்லையா, பொதுவாகவே இந்த மாதிரி பேரிடர்கள் வரும்போது மின்தடை ஏற்படும். அது தகவல் தொடர்புலையும் மிகப்பெரிய தடை ஏற்பட்டிருக்கு. இதனாலையும் தேயிலை பதப்படுத்தப்படக்கூடிய தொழிற்சாலைகளுடைய செயல்பாடுகள் முடங்கி கிடக்கின்றன. பதப்படுத்தல் தாமதமாவதனால தேயிலுடைய தரம் குறைந்து ஏற்றுமதிக்கான மதிப்பும் குறையறதுக்கான அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க வேண்டிய அம்சமாக இருக்குது. 2025ஆம் ஆண்டுக்கான தேயிலை ஏற்றுமதி வருவாய் இலக்கு 14,000 கோடி ரூபாயாக இலங்கையில் நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. புயலால் ஏற்பட்ட உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலி தடங்கள் காரணமாக இந்த இலக்கை எட்டுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் அப்படின்னு இப்போ மாறி இருக்கு. புயல் மற்றும் நிலச்சரிவுகளால் தேயிலை தோட்டங்கள் நிரந்தரமாக சேதமடைந்திருப்பதனால அடுத்த சில மாதங்களுக்கு உற்பத்தி கணிசமாக குறையும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய மலை மாவட்டங்களைப் போலவே அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, அனுராதபுரம், பொலனூர்வா இப்படின்னு இலங்கையினுடைய நெல் உற்பத்திக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் இருக்குது. இங்கேயும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. நெல் தான் இலங்கையினுடைய பிரதானமான உணவு பயிர். இலங்கையினுடைய நெல் சாகுபடி அப்படிங்கிறது பெரும்பாலும் மகாவெளி அதே போல் யாழை அப்படின்னு 2 பிரதான பருவங்களை பொறுத்து தான் இருக்கும். ஏற்கனவே பெய்து கொண்டிருந்த பருவமழையும் டிட்வா புயலுடைய தாக்கத்தால் பெய்த கனமழையும் நெல் வயல்களை அடியோட அழித்துருச்சு. சுமார் 13 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மொத்தமாக அழிஞ்சிருக்குது. நெல் வயல்கள் சேதமடைந்ததுனால அடுத்த அறுவடை காலத்தில் நாட்டில் அரிசியினுடைய இருப்பு கடுமையாக குறையும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சதுன்னா சந்தையில் அரிசியினுடைய தேவை அதிகரித்து விலை உயரக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும். இது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுடைய உணவு செலவை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக மாற்றும். டிட்வாவால் இலங்கை சந்தித்திருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான பிரச்சனைங்கிறது சுற்றுலாத்துறையினுடைய சரிவு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், அதே போல் கொரோனா பெருந்தொற்று. இதுக்கு முன்னாடி சுற்றுலா மூலம் இலங்கை ஆண்டுக்கு சுமார் 36,000 கோடி ரூபாய் வருவாயிட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு பொருளாதார நெருக்கடி, ஆட்சி மாற்றம் அப்படின்னு பல பிரச்சனைகள் ஏற்படுறதுனால சுற்றுலாத்துறை ஒரு பெரும் பின்னடைவை சந்திச்சது அப்படின்னே சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அரசியல் நிலைத்தன்மை ஏற்பட்டு சுற்றுலாத்துறை இப்போ தான் மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குது. நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்துன்னு நிறைய பேர் வருவாங்க. அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை தாண்டியும் இந்த நாட்டுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகம். இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்குது டிட்வா புயல். நடப்பாண்டில் 30 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து $5 பில்லியன் வருவாய் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருந்தது இலங்கை அரசாங்கம். ஆனால் இதுவரைக்கும் 18 லட்சம் சுற்றுலா பயணிகள் மட்டும்தான் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் தான் பீக் சீசனாக இருந்துச்சு. ஐரோப்பிய கண்டத்தில் பனிப்பொழிவை தவிர்ப்பதற்காக ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு குவிவாங்க. ஆனால் நினைத்ததற்கு மாறாக இப்போ டிட்வா புயல் கோர தாண்டவம் ஆடி விட்டுருச்சு. அப்போ சின்ன இங்கிலாந்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நுவரெலியா இருக்கு இல்லையா, அதே போல் ஹாட்டன் சமவெளி தேசிய பூங்கா, வேர்ல்ட்ஸ் எண்ட், ராவணா ஃபால்ஸ்,
நைனார்க் பிரிட்ஜ் இப்படின்னு சுற்றுலா பயணிகள் விரும்பக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களுமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தலங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. கனமழை அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தை தொடர்ந்து ஏராளமானவர்கள் தங்களுடைய இலங்கை பயணத்தை ரத்து செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் தற்போதைக்கு இலங்கை செல்ல வேண்டாம் அப்படின்னு தங்களுடைய நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தலும் கொடுத்துருக்குறாங்க. இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை மீண்டு எழணும் அப்படின்னா குறைந்தது 3 மாதங்கள் ஆகும் அப்படின்னு மதிப்பிடப்படுது. இதே போல் புத்தளம், கொலம்பு, கம்பஹா, மட்டக்களப்பு இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மீன்பிடி தொழிலும் முடங்கி இருக்குது. துறைமுகங்கள் அது மட்டும் இல்லாமல் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான மீன்பிடி படகுகள் புயல் அலைகளால் சேதமடைஞ்சிருக்கின்றன. படகுகளோடு இணைக்கப்பட்டிருந்த ஏராளமான விலை உயர்ந்த அவுட்போர்ட் மோட்டார்களும் காணாமல் போயிருப்பதா மீனவர்கள்லாம் புகார் சொல்கிறாங்க. இதன் காரணமாக பல நாட்களுக்கு மீன்பிடி நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லை, மீன்பிடி உபகரணங்கள் சேதமடைஞ்சிருக்கிறதுனால புயலுக்கு பிறகும் கூட மீன்பிடி நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க இயலவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனம். இதனால் மீனவர்களுக்கு கணிசமான வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ 3 முக்கியமான துறைகளையும் வருவாய் இழப்பை இலங்கை சந்திக்கும். கடற்கரை பகுதியில் வசிக்கக்கூடிய பல மீனவ குடும்பங்களுடைய வீடுகள் புயல் மற்றும் கடல் அலைகளுடைய தாக்கத்தால் சேதமடைஞ்சிருக்கின்றன. அது மட்டும் இல்லை, நெல், காய்கறி, மீன் இது எல்லாத்துக்குமே கடுமையான தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னும், இலங்கையில் ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களுடைய விலை விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதும் தான் இப்போ நிலவரம். இவற்றுடைய விலை 3 மடங்கு அதிகரிச்சுக்கும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறாங்க. ஏற்கனவே விலைவாசி அதிகம், இப்போ அது 2லேருந்து 3 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இப்போ இலங்கையிலிருந்து பேசக்கூடிய நண்பர்கள், இப்போ மலையக தமிழர்களுக்காக தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு முத்துலிங்கம், அதேபோல் யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த பகுதி மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மயூரன் உள்ளிட்டவர்கள்லாம் சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போதே நீங்கள் இப்போ அந்த மலைப்பகுதிகளில் குடிநீருக்கே பெரிய தட்டுப்பாடாக இருக்குது. இலங்கை பணத்தில் பார்த்தோன்னா 1 லிட்டர் குடிநீருக்கு 250 ரூபாய் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதே போல் 1 கிலோ கேரட் 4000 ரூபாய் விற்கிது. 1 கிலோ கத்திரிக்காய் 3000 ரூபாய் விற்குது. அப்படின்னா நம்ம ஊர் மதிப்புக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 1000 ரூபாய் 1 கிலோ கத்திரிக்காய் அப்படின்னா அவ்வளவு விலைவாசி உயர்வாக இருக்குது அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. இப்போ இதில் நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளம் காரணமாக 200க்கும் மேற்பட்ட சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தியை மற்ற மாவட்டங்களுக்கோ அல்லது தலைநகர் கொழும்புக்கோ கொண்டு செல்றதுங்கிறதும் தற்போதைக்கு சாத்தியமல்ல. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட் ஆகிட்டதுனாலே உங்களுக்கு இந்த விலைவாசி உயர்வுங்கிறத தவிர்க்கவே முடியாது. கனமழை காரணமாக பல விவசாய சேமிப்பு கிடங்குகளும் சேதமடைஞ்சிருக்கின்றன. இதனால் கையிருப்பில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களையும் பயன்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவசரமாக இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்படும். இது நாட்டினுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணியை மேலும் குறைத்து பணவீக்கத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது பொருளாதார வல்லுநர்களுடைய எச்சரிக்கையாக இருக்குது. 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து தான் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த போன்ற பன்னாட்டு கடன் நிறுவனங்களிடமிருந்து இலங்கை ஏராளமாக கடன் பெற்றுச்சு. உள்நாட்டு கடனையும் சேர்த்து இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்குது இலங்கை அரசாங்கம். தோராயமாக 22,000 கோடி ரூபாய் தவணையாக கட்ட வேண்டியிருக்கும். அதாவது ஆண்டு தவணையாக கட்ட வேண்டியது. பண நெருக்கடி காரணமாக இந்த தவணை தவறிடுச்சு அப்படின்னா வட்டி அதிகரித்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மேலும் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். இப்போ டிட்வா புயல் ஏற்படுத்திய கடுமையான நெருக்கடிங்கிறது இலங்கை அதிபர் அனுரகுமார திசைநாயக்காவுக்கு பெரும் சவால்களை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற உறுதி அளித்து தான் ஏகேடி ஆட்சியை பிடிக்கிறாரு. அந்த பணிகளில் அதிபர் ஈடுபட்டிருந்த நிலையில் தான் இந்த புயல் எதிர்பாராத கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. உணவு அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களுடைய விநியோகம், மருத்துவ உதவிகளை செய்ய அரசுக்கு கோடி கணக்கில் அவசர நிதி தேவைப்படுது. விவசாய நிலங்கள் அழிஞ்சிச்சு, அரிசி, காய்கறிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இப்போ இதை சமாளிக்கிறதுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது நாட்டோட அந்நிய செலாவணி இருப்பை மேலும் குறைக்கும். இப்போ வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வீடுகள் அமைச்சு கொடுப்பது, பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பது அப்படின்னு அதிபருக்கான மிகப்பெரிய மனிதாபிமான சவால்கள் நிறைந்திருக்கின்றன. புயலால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு காரணமாக நாடு முழுவதும் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் தடுப்பதும், அனைவருக்கும் உணவு கிடைப்பதை உறுதி செய்வதும் அதிபரின் முக்கியமான ஒரு பொறுப்பாக இப்போ மாறி இருக்கு. வெள்ளம் வடிஞ்ச பகுதிகளெல்லாம் காலரா, டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவாமல் தடுப்பது, அதேபோல் சுகாதார அவசரகால நிலையை நிர்வகிப்பது, இதெல்லாமே அதிபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள். ஒரே நேரத்தில் பல மாவட்டங்களில் ஏற்பட்ட சேதத்தை ஒருங்கிணைச்சு நிவாரணம், அதேபோல் மீட்பு பணிகள் இந்த ரெண்டையும் சீராக செயல்படுத்துவதற்கு வலிமையான நிர்வாக தலைமை தேவைப்படுது. ஏகேடிக்கு முன் அனுபவம் இல்லாதனால நிர்வாக சிக்கல்களை அவர் சந்திக்க நேரிடும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க. டிட்வா புயல் இலங்கை அதிபருக்கு நிவாரணம், பொருளாதாரம், அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஸ்திரத்தன்மை ஆகிய 3 முக்கியமான துறைகளையும்
கடுமையான சவால்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அதிபர் ஏகேடி அப்படிங்கிறதும், அதற்கான தீர்வுகளாக அவர் என்ன முன்வைக்கப் போகிறார் அப்படிங்கிறதும் தான் இப்போ உலகம் உற்று நோக்கக்கூடியது, இலங்கை மக்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.